ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். எனக்கு உடம்பு கொஞ்சம் சரியில்லைங்க. வாய்ஸ் கொஞ்சம் நல்லா இருக்காது, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நம்ம இப்போ எங்கே போயிட்டுருக்கோன்னா, நான் தீபாவளி எப்போ என் நாத்தனார் வீட்டுக்கு போனேன்னு சொன்னேன் இல்லைங்க. அன்றைக்கி அவங்க வீட்டு வழியாக மலைக்கு போனோங்க. அது கல்வராயன் மலை. அந்த மலை தொடர்ச்சியில் இருக்குங்க. இது கருமதுரைன்பாங்க. அந்த மலைக்கு இவங்க வீட்டு வழியாக எப்படி போகலாம் அப்படின்னு பார்த்துட்டு, அங்கே மேலே 3 ஃபால்ஸ் இருக்காங்க. அந்த வியூ நல்லாயிருக்கும், போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணா சொன்னாங்க. அதனால் நான், நாத்தனார், அக்கா, மாமா, என் வீட்டுக்கார், அண்ணா, பாப்பாங்க, தம்பி எல்லோரும் கிளம்பிட்டோங்க. இது அங்கே போகிற வழி தாங்க. ஆனால் சரியான பயங்கரமான கரடுமா. இப்போ நீங்கள் பார்க்குற ரோடு இவ்வளோ கொஞ்சம் பரவாயில்லாமல் இருக்குல்ல. இது கீழே அந்த மலை அடிவாரம் வர ரோடு நல்லா இருக்குங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கரடு. இப்படியாங்க நம்மளை தொந்தரவு பண்ணுவாங்க. ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கையில கால் வருதுங்க. சரி, ஓகே, அதை விடுங்க. இப்போ இது போகிற வழியெல்லாம் செம்மையாக இருந்ததுங்க. ரோடு மட்டும் நல்லா இருந்ததுன்னா சூப்பரான வியூங்க. அது அங்கே பார்த்திங்கன்னா இந்த ரோடு ஃபுல்லாக நல்லா இருந்ததுங்க. கொஞ்சம் மேலே போக போக கரடு தான் இருந்தது. இதில் பார்த்திங்கன்னா இதுக்கு மேலே நாவலூர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஊர் இருக்கும். அதோட மக்கள் போயிட்டு வந்துட்டு தான் இருக்கு. ஆனால் ரேருங்க. நம்ம ரொம்ப தூரம் போனோன்னா ஒருத்தவங்களை பார்க்கலாம், அந்தளவுக்கு தான் இருக்காங்க. இந்த ஊருக்கு போகிறவங்க மட்டும்தான் இது வழியாக போகிறாங்க. இது பாருங்களேன், வியூ எப்படி இருக்குன்னு. சூப்பர் கிளைமேட்டுங்க. நல்லா சில்லுன்னு பனி பெஞ்சிட்டு மேலே ஏற இன்னும் எனக்கெலாம் ப்ரீத்திங்கே நார்மலாக இல்லை, அந்தளவுக்கு ஆகிடுச்சிங்க. பயங்கரம். இங்கே பாருங்கள், தெரியுதா உங்களுக்கு? இந்த மாதிரி தான் மழை ஃபுல்லாகவே, நம்ம போகிற ரோடு ஃபுல்லாகவே ஸ்கிட்டானா கூட கீழே விழுந்துரும் போல், அந்தளவுக்கு இருக்குதுங்க. அவ்வளோ ரோடு பள்ளம் இடமா. அதில் வேறு பெண்டு நிறையா பெண்ட்ஸ் வேறுங்க. ஆனால் சிங்கிளாக போகிற பசங்களுக்கெல்லாம் சூப்பராக செட் ஆகுங்க. ரைட் போகிறவங்களுக்குலாம் இதிலலாம் நல்லா செட் ஆகும். ஃபேமிலியெல்லாம் போனாலும் வண்டி ஏற மாட்டேங்குதுங்க. எங்கள் வண்டியே ஏறல. நாங்களாம் பாதி தூரம் இறங்கி நடந்தாங்க போனோம். ரொம்ப பயங்கரமாக இருந்துச்சு. பாருங்கள், தெரியுதா உங்களுக்கு இந்த ரோடு எப்படி இருக்குன்னு? இதில் எப்படி இந்த மலையில் இருக்கவங்க டெய்லி ட்ராவல் பண்ணுறாங்கன்னே தெரியலங்க. அவங்களுக்குலாம் இது பழகி போயிடுச்சு போல். சூப்பராக ட்ராவல் பண்ணுறாங்க. அவங்களும் ஈஸியாக நம்மளை ஓவர்டேக் பண்ணி போகிறாங்க. நம்மளாம் போக முடியல அந்தளவுக்கு. ரொம்ப கஷ்டப்பட்டு தான் என் வீட்டுக்காரெலாம் வண்டி ஓட்டினார். இன்னும் மாமாலாம் அக்கா வச்சுட்டு பின்னாடி அவர் பைக்கு அங்கே ஏறலைங்க. தெரியுதா அவங்களுக்கு? இப்படி தான் இருந்தது. பைக்கு ஏறல. கொஞ்சம் எல்லாருமே கொஞ்சம் நின்று தான் போனோம். ஒரு ஸ்டேஜுக்கு மேலே எங்களால் மேலே ஏற முடியலங்க. நான், அக்கா, நாத்தனார்லாம் உட்காந்துட்டோம். ஒரு இடத்துல போய் உட்காந்துட்டோம். அதோட கொஞ்சம் ஒரு 2 பெண்டு தாண்டினா ஃபால்ஸ் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. எங்களால் முடியலைங்க. அதுக்கு மேலே எங்களுக்குலாம் மூச்சு வாங்க ஆரம்பிச்சிருச்சுன்னு நாங்கள் அந்த இடத்துல உட்காந்துட்டோம். இவங்க தான் பிள்ளைங்களும் இந்த மாதிரி தான் தகவல். இந்த ரோடு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். என் வீட்டுக்கார் வேறு அங்கே போய் நின்றுட்டு போஸ்ட் கொடுத்துட்ருக்காருங்க. அந்த பிளேஸ் அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கான். இங்கேருந்து பார்த்தா தண்ணி போன ஒரு தடம் தெரியுதுங்க. ஆனால் அதில் இப்போ தண்ணியெலாம் இல்லை. அது நல்லா எல்லா ஆட்கள் நடமாடிய இடம் மாதிரியே இருக்குது. ஆனால் அந்த பள்ளத்தில் யார் போயிருப்பா அப்படிங்கிறதுல யோசிச்சுட்டு நிற்கிறாருங்க அவர். இப்போ மேலே இந்த ஃபால்ஸ் தெரியுதாங்க. இந்த ஃபால்ஸை பக்கமாக போய் பார்க்கலான்னு தான் கூட்டிகிட்டு போனாங்க. இது பக்கத்தில் இந்த பக்கம் ஒரு ஃபால்ஸ் தெரியுதா? இது ரெண்டும். இன்னொரு ஃபால்ஸும் இருக்குதுங்க. இன்னும் ஒரு 2 பெண்டு மேலே ஏறி இருந்தால் எல்லா ஃபால்ஸும் பக்கத்தில் பார்த்துருக்கலான்னு சொன்னாங்க. ஆனால் எங்களால் போக முடியல. அப்புறம் அவங்க மட்டும் போய் பார்த்துட்டு எல்லோரும் ரிட்டன் கிளம்பிட்டோங்க வீட்டுக்கு. மூச்சு வேறு வாங்க ஆரம்பிச்சிருச்சு, அதனால கிளம்பிட்டோம். நடக்க முடியலங்க அதுக்கு மேலே. இந்த இடம் எப்படின்னா, கல்வராயன் மலையும் சேர்வராயன் மலையும் சேர்ந்ததா, ரெண்டும் ஜங்ஷன் ஆகிற இடங்க. உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சா அந்த மலையை பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு ரிவ்யூ சொல்லுங்கள் எனக்கு. ஆனால் சூப்பரான பிளேஸுங்க. இந்த கிளைமேட்டில் போகிறதுக்கு இன்னும் இது நவம்பர் டிசம்பரில் தான் நல்லா இருக்குமாங்க சீசனாக. அந்த டைமில் வந்தால் இன்னும் நல்லா இருக்குமா.
அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்புறமா கிளம்பிட்டோங்க பைக்கில். அப்படியே ஸ்பீடாக கிளம்பிருந்துச்சு. வரும்போது கொஞ்சம் ஈஸியாக தாங்க இருந்தது. மேலே ஏறும்போது தான் தடம் ஒன்றும் சரியில்லை, ரொம்ப ரிஸ்க்காக இருந்தது. வரும்போது கொஞ்சம் ஈஸியாகவே இறங்கி வந்தாச்சு.